ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ விஜய் கண்டினியூ ஃபஸ்ட்டு இந்த ஆச்சரியக்குறிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சிஎம்ஏ ஆயிடுவார்னு அவங்க உலகத்தில் சிஎம் ஆயிடுவார்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கிட்டு சில பேர் வந்து விஜய் ஏதோ கண்டினியூ பண்ண போகிறாரு அரசியலில். இல்லை, அவர் கேரியர் சினிமாவில் தான் இருக்கும். சினிமாவில் தொடர்ச்சியாக நடிப்பார். அவர் பல டேரக்டர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கார். நேற்று கூட எனக்கு அஸ்வத் மாரிமுத்து எழுதியிருந்தார். அவர் பேசிட்டு ஒரு பேட்டி ஒன்று பார்க்கும்போது விஜய் கூட படம் பண்ணணும்னு நினச்சி அவர் இல்லை கேரியர்னு சொல்லிட்டார். நான் சொல்கிறேன், உங்களுடைய பண்ணுவாரையும் அவசரப்படுறீங்க. உங்களுக்கோட நிச்சயமாக ஒரு படம் பண்ணுவார். நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். அது உங்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். மேபி இந்த பேட்டிக்காக நீங்கள் சொல்லிடலாம், உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது நடக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கார், ரொம்ப தெளிவாக இருக்கார். அடுத்தடுத்து கேரியர் நம்ம நோக்கி போகணும். புஷி ஆனந்த் அவருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குது, கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சிருக்காரு. அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆதவ ஒரிஜினாக்கு மாமனார் காசு இருக்குது, லாட்ரி காசு இருக்குது. நீங்கள் இவர் அருண்ராஜுக்கு நிறைய குவாரி பிஸ்னஸ் இருக்குது, அவர் அதை பார்த்துக்குவார். அடி வாங்கி தெருவில் நிற்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஏதோ ஜெயிக்க போகிறாருன்னு நினச்சி பாவமாக நிற்கிறாங்க இல்லையா, இவங்க தான். லட்சம் கோடியில் கொடுத்து சீட்டு வாங்கி நகரம் ஒன்றியம் இந்த பசங்க. இன்னொன்றுன்னா அரசியலே தெரியாத பசங்க இருக்காங்கல்ல, விஜய்யோட முகம். அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க, தளபதி 2026 சிஎம் ஆகிடுவார். அடுத்து நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் நான் கவுன்சிலர் ஆகிடுவேன்.